எல்லாத்தையும் கட் பண்ண வேண்டியதுதான் போ. இல்ல அர்ஜுன், இது அந்த மருந்து இல்ல, இது வேற மருந்து. அப்படியே? இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தா சரியா போயிடும். அப்ப ஊசி போட்டு மருந்து மாத்திரை எடுத்தா சரியா போயிடும். என்ன இங்க ஒரே சத்தமா இருக்கு? ஹலோ ஆண்டி. வணக்கம் ஆண்டி. வாங்க தம்பி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் தம்பி. என்ன தம்பி, வீணை கத்துக்கவா வந்திருக்கீங்க? ஐயோ அம்மா, அவர் அதுக்கெல்லாம் வரலம்மா. அதுக்கு தாண்டி வந்திருக்காரு. ஆண்டி, நீங்க வீணை வாசிச்சீங்கன்னா அத கேட்டு என்னோட கால்வலியெல்லாம் மறந்துருமா ஆண்டி? ப்ளீஸ் ஆண்டி, வீணை வாசிங்களேன். இளமாறன், உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏற்கனவே கால மருத்துவமனை தான் ஒய்யின்னு உட்கார்ந்து இருக்கீங்க. இப்ப ஆண்டி வீணை வாசிச்சு மூளையை மருத்து போணுமா? இத பாருங்க ஆண்டி, ஏற்கனவே இளமாறன் காலையில இழுத்து போய் ஒரு மாறி இருக்காரு. இந்த டைம்ல என்னால வீணை கத்துக்க முடியாது ஆண்டி. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருங்க. இதுதான் பிபி மிஷினா? தம்பிதான். ஹலோ ஹலோ, டாக்டர் ராமன் அப்துல்லாவா? எஸ், டாக்டர் ராமன் அப்துல்லா தான் ஸ்பீக்கிங். டாக்டர் நல்லா இருக்கீங்களா? ஓ, இப்ப வரைக்கும் நல்லா தான் இருக்கேன். ஓ, மும்பைல இருந்து சென்னைக்கு வந்துட்டீங்களா? எவ்வளவு ஃபாஸ்ட். நம்ம வீட்டுக்கு வரீங்களா? புரிஞ்சிருச்சு. இதோ வர வர வர. வெரி நைஸ், வெரி நைஸ். வாங்க 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 வாங்க. செத்தடா இளமாறன். அர்ஜுன் சார், ராமன் அப்துல்லா இளமாறனுக்கு வேண்டப்பட்ட டாக்டர் தான். அப்படியா? அவர்கிட்ட தான் ட்ரீட்மெண்ட்க்கு போணும்னு சொல்லிட்டே இருந்தாரு. அவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. அம்மாவோட கால் பிரச்சனைக்கு டாக்டர் ராமன் அப்துல்லா கிட்ட தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காரு. வந்த உடனே இளமாறனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லிடலாம். ரொம்ப தேங்க்ஸ் அர்ஜுன் சார். பார்த்த உடனே என்ன ஏதுன்னு கண்டுபிடிச்சு அந்த கால் மறுத்து போச்சு இல்லையா, அதை அப்படியே கட் பண்ணி எடுத்து போட்டுருவாரு. ஐயோ, இவன் என்ன டிராமா போடுறானே. நாம ஏதோ ராமன் அப்துல்லான்னு எடுத்துட்டா இவன் நிஜமாவே டாக்டர் வர சொல்றானே. என்ன இளமாறன் யோசிக்கிறீங்க? வலிக்குதா? இல்ல இல்ல, அதான் மறுத்து போயிருச்சு. அதான் மறுத்து போயிருக்கு, மறுத்து போயிருக்கு, மறுத்து போயிருக்கு, மறுத்து போயிருக்கு. நீங்க எதுவும் பயப்படாதீங்க. பெரிய ஆக்சிடென்ட்டா, அதனால தான் நல்லா மறுத்து போயிருக்குல்ல. ஒண்ணும் இல்ல, லைட்டா தள்ளி விட்டதுதான். நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க. ராமன் அப்துல்லா வருவாரு, உங்களை தரவா செக் பண்ணி செஞ்சிடுவாரு. ஆமா அர்ஜுன் சார், இளமாறனை பாக்குறதுக்கே ரொம்ப பாவமா இருக்கு. வசு, நீ அவரை பார்த்து பாவெல்லாம் பட வேண்டிய அவசியமே இல்ல வசு. ஹலோ, வசு பாவப்பட்டா உங்களுக்கு என்ன அர்ஜுன்? எனக்கு என்ன? ஐயோ, என்னாச்சு? அது புது ராகம். இசை குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன்ல, அதான் இசை அப்படியே பொங்குது. இப்ப டாக்டர் வந்துருவாரு. வந்துட்டேன். வந்துட்டாரு. ஐயோ, யார் இவன்? தெரியவே தெரியாது. சரி, சமாளிப்போம். டாக்டர், வெல்கம் டாக்டர். வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன டாக்டர், தமிழ் இவ்வளவு அழகா பேசுறீங்க? எப்பவுமே தடுமாறி தடுமாறி தானே பேசுவீங்க? ஓ, பாம்பே மல்டி லாங்குவேஜ். தமிழ் நல்லா வருது, மலையாளமும் அறியும், தெலுங்கு வஸ்துந்தி. டாக்டர், அவருக்கு ரொம்ப பெயினா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் கொடுங்களேன். டாக்டர், பெயின் இருக்கு, ஆனா எல்லாம் மறுத்து போயிருக்கு. அந்த நரம்புல அது தட்டி விடணும். என்ன விஷயம் இளமாறன், எப்படி இருக்கீங்க? ஃபைன் டாக்டர். அது கீழே விழுந்ததுல கால் கொஞ்சம் மறுத்து போயிருக்கு. நீங்க போன தடவை ட்ரீட்மெண்ட் கொடுத்த மாதிரியே இப்பவும் கொடுத்தா நல்லா இருக்கும் டாக்டர். அதுக்கு என்ன, பெஸ்டா பண்ணிட்டா போச்சே. இங்க உணர்ச்சி இருக்கா? இல்ல டாக்டர். இல்லையா? இங்க இல்லையே டாக்டர். இங்க உணர்ச்சி இருக்கா? இல்ல டாக்டர். குச்சி இங்க இங்க. ஐயோ,
டாக்டர் இது எதுக்கு? இதுக்கு பேரு கம்போ தெரப்பி. இதால நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா இவருக்குள்ள இருக்க உணர்வுகள் உணர்ச்சிகள் படார்னு வெளியில வந்துரும். என்னது கம்போ தெரப்பியா? இதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையா? இது இங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்காது. நான் கம்போடியால போய் டாக்டர் பட்டம் வாங்குனதுனால இந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓ, சரி கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. பண்ணிட்டா போச்சு. வசு இங்க வலிக்குதா? வலிக்குது. வலிக்கல 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 வலிக்கல. இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்க வலிக்குதா? இங்க 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 வலிக்குதா? இங்க 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 வலிக்குது. போடுங்க போடுங்க, அவருக்கு வலிக்கல, அவருக்கு வலிக்கல. வலிக்கலையே வலிக்கலையே. நல்லா வலிக்குதுமே. ஐயோ இங்க வலிக்கு பாரு. பத்தல டாக்டர், வலிக்கல. பத்தல 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 பத்தல. இப்ப பாரு, இப்ப பாரு பாரு பாரு, நான் பாக்குறேன் பாக்குறேன். ஐயோ டாக்டர், பாத்து டாக்டர். பாத்துதான் அடிக்கிறேன். குறிப்பா அடிங்க, குறிப்பா அடிங்க, அடிங்க அடிங்க அடிங்க. போட் போட் போட், நல்ல நல்ல. இளமரன் இப்ப வலிக்குதா? இல்ல டாக்டர், இல்லவே இல்ல. தம்பி, இவன் ரொம்ப நெஞ்சத்தக்காரனா இருக்கான். வசு மேடத்துக்காக வலி தெரியாத மாதிரி நடிக்கிறான். எனக்கு என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. அவன் நடிக்கிறான்னு வசுக்கு தெரியணும். போடுங்க போடுங்க போடுங்க, நல்லா போடுங்க. சரி, இது கம்போ தெரப்பி சரியா ஒர்க் அவுட் ஆகல. ஆமா ஆமா ஆமா. அதனால கீழே விழுந்ததுல கால் ரொம்ப மறுத்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாம் போச்சு போச்சு. ஆமா டாக்டர், கால்ல உணர்வே இல்ல டாக்டர். சொல்லல சொல்லல, எல்லாம் மறந்து போச்சு. டாக்டர் எப்படியாச்சும் சரி பண்ணிடுங்க ப்ளீஸ் டாக்டர். ஆமா டாக்டர், இந்த தம்பிக்கு ஏதாவதுன்னா எங்க மேல வீண் பழி வந்துரும். எப்படியாச்சும் சரி பண்ணிடுங்க. ஐயோ ஆண்டி, இதெல்லாம் டாக்டருக்கு ஒரு பொருட்டே இல்ல. இப்ப வலி தெரியும் பாருங்களேன். டாக்டர் அத ஆரம்பிங்க. மும்பைல இப்போ புது ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு, ஆப்கான் தெரப்பி. அத பண்ணிரலாம். சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்ல பாருங்க நல்ல பாருங்க. அந்த பாடி தாங்கும், அந்த பாடி தாங்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இதே யூஸ் பண்ணுங்க, இதே யூஸ் பண்ணுங்க. டாக்டர் என்ன டாக்டர் சுத்தியல் கத்தியெல்லாம் வச்சிருக்கீங்க? அதான் டாக்டரே சொன்னாரே வசு, ஆப்கான் தெரப்பின்னு. டாக்டர் ஃபுல் அப்டேட்ல இருக்காரு. டாக்டர் நீங்க ஆரம்பிங்க, நீங்க ஆரம்பிங்க. போடுங்க 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 போடுங்க. உனக்கு வலிக்கல? இளமரன் சார், இப்போ உங்களுக்கு சூடு சொரணை இதெல்லாம் இருக்குதா? இல்ல, சுத்தமா இல்ல. சுத்தமா இல்ல. சொல்லல, அவனுக்கு வலிக்காது. திருப்பி போடு திருப்பி போடு. இன்னொரு வாட்டி இன்னொரு வாட்டி. வலிக்கா? ஈக வலிக்க பாரு. இப்போ வலிக்கல. ஆமா வலிக்கல 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 வலிக்கல. போடு 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 திருப்பி போடு திருப்பி போடு. இங்க வலிக்கும். இந்த இடத்துல போடு, நல்லா போடு நல்லா போடு. இன்னொரு வாட்டி போடு இன்னொரு வாட்டி போடு. டாக்டர் 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 வேண்டாம் டாக்டர். உங்க ஆப்கான் தெரப்பி ட்ரீட்மெண்ட் ரொம்ப கடுமையா இருக்கு டாக்டர். வசு, பாக்க அப்படிதான் இருக்கும். ஆனா இளமாறனுக்கு ஒரு எறும்பு கடிச்சா மாதிரி கூட இருக்காது. என்ன இளமாறன்? சுத்தமா இல்ல. வலிக்கல வலிக்கல, அவனுக்கு வலிக்கல. போடு 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 நல்லா போடு. ஷோ, வலிக்கல வலிக்கல. ஐயோ எனக்கு பாக்குறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா பாத்து நீ வாமா நம்ம போலாம். என்ன இது? போது போது, வாங்க வாங்க, இப்படி வாங்க இப்படி வாங்க. இளமாறன், நடிச்சதெல்லாம் போதும். ஒழுங்கா எந்திரிச்சு ஓடி போயிருங்க. இத பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் போக மாட்டேன். இப்போதான் வசு மனசுல பாதி இடம் பிடிச்சிருக்கேன். வசு மனசுல முழுசா இடம் பிடிச்சிருந்தா முழுசா? நான் இங்க இருந்து போவேன். அப்பனா இங்க இருந்து நீங்க முழுசா போக மாட்டீங்க. பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். ஐயோ. போது 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 போது. டாக்டர் கூச்சப்படாம நல்லா சாப்பிடுங்க. நமக்கு கூச்சலாம் ஒண்ணும் கிடையாது. தெரியும். ஐ லைக் சென்னை ஃபுட் வெரி மச். வத்த குழம்பு இருக்கா? நீங்க வைக்கிற வத்த குழம்பு ரொம்ப ஃபேமஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படி டாக்டர் உங்களுக்கு தெரியும்? அம்மா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க. இல்ல டாக்டர்? எஸ் எஸ் ஆஃப் கோர்ஸ் அம்மா சொன்னாங்க. பஸ் பஸ். அம்மா
இளமாறனுக்கு சாப்பாடு வைக்கலையா? ஓ சாரி, மறந்துட்டேன். சரிம்மா, நானே அவருக்கு போய் கொடுக்கறேன். குழம்பூத்து. பஸ் 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 வாங்க. வசு சாப்பாடு எடுத்துட்டு போறான். அவனுக்கு கை விலங்கலன்னு ஊட்டி விட சொல்ல போறான். தம்பி, அப்படி நடந்தா தரமான சம்பவமா இருக்கும், சூப்பர் சீனாவும் இருக்கும். இப்ப உங்க சீனை தூக்க போறோம் பாருங்க. தம்பி தம்பி தம்பி, உங்களுக்காக நான் வேஷம் போட்டிருக்கேன், ஆனா அடி நான் தானே வாங்கணும். போங்க, சாப்பாடு வாங்கிட்டு வாங்க. போங்க போங்க, சாப்பாடு என்ன பண்ணுங்க, போங்க. இளமாறன், wait, 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 wait. என்ன காரியம் பண்ண பாத்தீங்க? என்ன டாக்டர், என்னாச்சு? அவரை உயிரோட கொல்றதுன்னு முடிவே பண்ணிட்டீங்களா? ஐயோ, புரியல டாக்டர். இவருக்கு சாப்பாடே கொடுக்க கூடாது. கால் மறுத்து போயிருக்குன்னா என்ன அர்த்தம்? கால்சியமே இல்லன்னு அர்த்தம். கண்டதையும் சாப்பிட்டு கால்சியம் குறைஞ்சு போச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? அப்ப அவருக்கு என்னதான் கொடுக்கறது? ஆஸ் எ டாக்டரா சொல்றேன், அவருக்கு ஒரே ஒரு சாப்பாடு தான் கொடுக்கணும். அப்படி இல்லனா சுண்ணாம்ப கரைச்சு அவர் வாயில ஊத்தணும். இதுதான் எலும்புக்கு நல்லது. ஐயோ, சுண்ணாம்பு வீட்ல இல்லையே. அப்போ பச்சை தண்ணி மட்டும் கொடுங்க, அது போதும். சூப்பர் சூப்பர். டாக்டர், நீர் ஆகாரமா ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாமா? கொடுங்க கொடுங்க, அதையாவது கொடுங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஜூஸா? டாக்டர், யோ பேஷண்ட், நான் டாக்டரா நீ டாக்டரா? ஜூஸ் குடிச்சா தொண்டை, குடல், லிவர் எல்லாமே மறுத்து போயிடும். வேணும்னா சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வாயில ஊத்தலாம். அப்பதான் பாடி எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். என்ன பண்றது? சரி இருங்க, சுடு தண்ணி போட்டு எடுத்துட்டு வரேன். வசு வசு, பாத்தீங்களா அர்ஜுன் சார், எப்படி என் ட்ரீட்மெண்ட்? சூப்பர் டாக்டர், பின்னிட்டீங்க. டாக்டர், அந்த சுண்ணாம்பை நீங்க கையோட எடுத்து வந்திருக்கலாம்ல, அத கரைச்சி அவன் வாயில ஊத்தி இருக்கலாம்ல. அதுக்கு என்ன, அடுத்த ட்ரீட்மெண்ட்ல அதை கண்டினியூ பண்ணிரலாம். சூப்பர், சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. குடு வசு. இளமாறன், இந்தாங்க சுடு தண்ணி. வசு, என்னால குடிக்க முடியல, கொஞ்சம் கொஞ்சமா நெய்யே ஊட்டி விடுறியா? டாக்டர், டேய் டாக்டர், வசுவாவ தண்ணிய ஊட்டி விட சொல்றான். அதனால என்ன, தாராளமா ஊட்டி விட்டுமே. டாக்டர், போய் ஏதாவது பண்ணடா, போடா 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 போடா. மேடம், என்ன காரியம் பண்றீங்க? வாயில வெந்நீரை ஊட்டினீங்கன்னா பொறை ஏறாது. என்ன டாக்டர் பண்றது? அவரை அனாந்து வானத்தை பார்க்க சொல்லிட்டு அவர் தொண்டையில நேரா உள்ள இறங்குற மாதிரி சுடுதண்ணிய கபகபன்னு ஊத்துங்க. அப்பதான் குடுக்க போற ட்ரீட்மெண்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இளமாறன், கொஞ்சம் மேல பாருங்க. ஐயோ, ஐயோ பாவம், வெரி சேட் ஃபெலோ. டாக்டர், சாப்பாடு என்னமா பண்ணிருந்தாங்க டாக்டர்? தம்பி, இந்த மாதிரி சாப்பாடை நான் மும்பைல கூட சாப்பிட்டது இல்ல. என்னது தம்பியா? என்னுடைய பிளட் பிரதர் மும்பைல இருக்காரு. அவரு இவர மாதிரியே இருப்பாரு. நான் அவரை தம்பின்னு கூப்பிடுவேன்ல, அதனால இவரையும் தம்பின்னு கூப்பிட்டேன். So I am good feeling. That's all. என்ன இளமாறன், பசிக்குதா? அது வசு, அது பால் இருக்கி, பழம் இருக்கி, பசி இருக்காது. பஞ்சனையில் காற்று வரும், தூக்கம் வராது. என் மனசு அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றீங்களே ஆண்டி. பஞ்சனையில் காத்து ஒரு தூக்கம் வராதா? அனுபவிச்சு எழுதியிருக்கார் கவிஞர். பாப்பா, எனக்கு தூக்கமே வரதில்ல ஆண்டி. இது உங்க மனச பிரதிபலிக்கிற பாட்டு இல்ல, உங்க வயித்த பிரதிபலிக்கிற பாட்டு. மொத்தத்துல பாட்டு பாட்டு தானே டாக்டர்? ஏக்கம் வந்தா தூக்கம் வராது, தூக்கம் வந்தா சரி. ஐயோ மிஸ்டர், தூக்கம் ஏக்கம்னு காதுலயே கடம் வாசிக்காதீங்க. இப்போ இவர் கால் மறுத்து போயிருக்கு, அதுக்காக தானே வைத்தியம் பார்க்க வந்திருக்கேன். பாவம் இளமாறன் எவ்வளவு நேரம் தான் காலை கம்பி மத்தாப்பு மாதிரி நீட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. டாக்டர் சார், நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அவருக்கு பசிக்குமா பசிக்காதா? அதுவா மேடம், கால் மறுத்து போனதுனால கால் எங்க போய் முடியுது? இடுப்புல. இவருக்கு இடுப்பும் மறுத்து போயிருக்கு. இடுப்பு பக்கத்துல என்ன இருக்கு? வயிறு. வயிறும் மறுத்து போயிருக்கு. அதனால ருசிக்கும் பசிக்காது, பசிக்கும் ருசிக்காது. மீறி பசி என்ன பண்ணும் டாக்டர்?
டாக்டர் சொல்லுங்க, சப்போஸ் பசிச்சா? பசிச்சா பசி தானே. அதான் என்ன பண்ணணும் கேக்குறேன் நானு. கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க கூடாது. டாக்டருக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது இல்ல. சாரி டாக்டர், நான் ஒரு ஆர்வத்துல கேள்வி கேட்டேன். நீங்க யோசிச்சு ஒரு 2 நாள் கழிச்சு கூட பதில் சொல்லுங்க. டாக்டர், போன தடவை இந்த மாதிரி மருத்து போனப்ப நல்லா சாப்பிட்டேன் டாக்டர். அது ஆஃப்டர் கொரோனா உங்க உடம்போட சிஸ்டமே டோட்டலா கரப்ட் ஆயிருக்கு. அதனால எப்ப பசிக்கும் எப்ப பசிக்காதுன்னு தெரியாது. ஆமா மிஸ்டர் இளமாறன், நீங்க கேள்வி கேக்குறத பார்த்தா இப்ப உங்களுக்கு பசிக்கிற மாதிரியே தெரியுதே. ஆமா, இப்ப உங்களுக்கு பசிக்குதா? ஆமா டாக்டர். அப்போ உங்களுக்கு வயிறு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. வயிறு ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இடுப்பும் ஃபங்க்ஷன் ஆகும். இடுப்பு ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா காலு ஓகேன்னு அர்த்தம். கமான் கமான் கமான், கெட் அப் மை சன், கெட் அப். எந்திரிச்சு வாசலை நோக்கி ஓடுங்க பாப்போம். ஓடுங்க ஓடுங்க. கமான், எந்திரிச்சு ஓடு. ஓடுங்க இளமாறன், ஓடுங்க ஓடுங்க. நோ டாக்டர், எனக்கு பசிக்கல, சும்மா சொன்னேன். டாக்டர், இவருக்கு நீங்க ஆப்கான் தெரப்பிக்கு பிறகு எந்த வைத்தியமும் பார்க்கல. இவருக்கு எப்பதான் சரியாகும்? தாலிபான்கோ தெரப்பி கொடுத்தா உடனே சரியாயிடும். தாலிபானிக்கோவா? இது என்ன, நான் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பேரா இருக்கு. ஐ மீன், அதுக்கு பேர் மெடிக்கல் டேர்ம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா லெக் டிரான்ஸ்பரண்டேஷன். அப்படின்னா ஒரு ஐட்டம் வச்சிருக்கேன். காலை நல்லா வெட்டி எடுத்துடணும். ஐயோ, ரொம்ப நல்லா இருக்குமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயோ, கத்தி. நல்லா சாணப்படுத்தலாம். ஐயோ, சூப்பர் டாக்டர். அப்ப ஆபரேஷனுக்காக ஆபரேஷன் தியேட்டருக்கு போன அவசியமே இல்லையா? எந்த தியேட்டருக்கும் போ தேவையில்ல. நோ நெவர். இங்கே காலை நல்லா இழுத்து புடிச்சு கரன்னு வெட்டி எடுத்துற வேண்டியதுதான். என்ன டாக்டர், கருணக்கிழங்கு வெட்டுற மாதிரி சொல்றீங்க? நோ 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 நோ, கருணையே இல்லாம வெட்டணும்ன்றேன். எனிவே யூ ஆர் கரெக்ட். கருணக்கிழங்குக்கு இங்கிலீஷ்ல என்ன பேரு? எலிபென்ட் லெக்ஸ். இது ஹியூமன் லெக்ஸ். லெக் இஸ் எ லெக். இப்போ ஒரு பக்கெட் மட்டும் எடுத்துட்டு வாங்க போதும். பக்கெட்டா? பக்கெட் எதுக்கு டாக்டர்? அது கால் அறுக்கிறப்போ ஒரு ஆஃப்ல இருந்து ஃபுல் அளவுக்கு பிளட் வரும்ல, அதுக்கு தான். என்னது, ஆஃபா ஃபுல்லாவா? கேக்குறதுக்கே வேற மாதிரி இருக்கு. அது ஆஃப்னா 1/2 லிட்டர் பிளட், ஃபுல்லுனா 1 லிட்டர் பிளட்னு சொல்ல வந்தேன். செத்தடா நீ. அச்சோ, அப்ப சுத்தியிலான தட்டினா இப்ப என்னடா காலை வெட்ட போறேங்கிறா. வசமா மாட்டிக்கிட்டமா? இந்த ஐடியாவை கொடுத்த இனியாவுக்கு போன் போட்டு என்ன பண்ணலான்னு கேப்போமா? வாழ்க்கையில காடை பிரியாணி, எறா பிரியாணி, முயல் பிரியாணி, மீன் பிரியாணின்னு எல்லா பிரியாணியும் சாப்பிட்டேன். இந்த புறா பிரியாணி மட்டும் நான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிரியாணி பேரரசிங்கிற பட்டத்தை நானே எனக்கு கொடுத்துப்பேன். ஆடாடாடாடா, இந்த பிரியாணிக்கும் அந்த கத்திரிக்காய் தொக்குக்கும் காலம் பூரா நான் அடிமை. உன்னை எங்கெல்லாம் நான் தேடுறது? இங்க உட்கார்ந்து சாவகாசமா காபி குடிச்சிட்டு இருக்க. அடி பொடி பொடி இவளே, நானே 4 நாளா நாக்கு செத்து போய் கிடக்கேன். நீ வேற என் வயிற்றுல கிளப்புற. நீ வேணா ஒண்ணு பண்ணு, எனக்கு ஒரு பிரியாணி வாங்கி கொடு, நான் சாப்பிடுறேன். பாட்டி, நானே வருத்தத்துல இருக்கேன், உனக்கு பிரியாணி கேக்குதா? வாழை மீன் தொட்டிலையா, வவ்வா மீன் சட்டிலையா, உனக்கு என்னடி வருத்தம்? சேக்கியார் வீட்டு மருமகளாச்சே நீ. பாட்டி, நான் இளமாறனை வச்சு ஒரு பிளான் போட்டிருக்கேன். வசு கிட்ட நடிக்க வச்சு பழக வச்சிருக்கேன். இளமாறனும் அதே மாதிரி பில்டப்பா பழகிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அர்ஜுன் இளமாறன் நடிக்கிறார்னு நிரூபிச்சிருவாரோன்னு பயமா இருக்கு பாட்டி. அப்படி நிரூபிச்சுட்டா எனக்கு தான் பாட்டி ஆபத்து. போடி போடி போக்கத்தவளே, நீ பிளான ஒழுங்கா போட்டிருக்க மாட்ட. பிளான் போடதான் நான் இருக்கேன், இல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அது எப்படி நீ தனியா பிளான் போடுற? பாட்டி பாட்டி, நடந்தது நடந்து போச்சு பாட்டி. வா பாட்டி, எப்படியாவது இளமாறன் உண்மையை சொல்லிடாம தடுத்து கூட்டிட்டு வந்துடலாம். சரி சரி, கூட்டிட்டு வந்துடலாம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். பாட்டி பாட்டி, நீ கூடவே வா. ஐயோ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடி. நீ முன்னாடி போ, நான் வரேன். பாட்டி, உனக்கு நான் பிரியாணியை வாங்கி தரேன், நீ இப்ப வா. பிரியாணி வாங்கி தரியா? அப்போது சரி சரி, நான் வரேன். பாட்டி, அதான் பிரியாணி வாங்கி தரேன்னு சொன்னல, இது எதுக்கு? ஐயோ வரேன்டி. ஐயோ வா பாட்டி. வரேன். ஐயோ, இவ்வளவு பெரிய கத்தியை வச்சிருக்கானே இந்த டாக்டர். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. இனியா, சீக்கிரம் வந்து தொலைய. அர்ஜுன் சார், ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. அந்த பக்கெட் எடுங்க.
எதுக்கு? பொதுவா லெக்க வெட்டி எடுக்கும் போது பிளட் மேல் பக்கமா பீசிக்கிட்டு அடிக்கும். அப்ப என்ன பண்ணோம், பக்கெட்ட கரெக்டா கவுத்து புடிச்சுக்கணும். இப்படி டாக்டர் அப்படி பிடிச்சா ரத்தம் கீழே கொட்டிடாது? டக்குன்னு பக்கெட்ட குப்புற கவுத்து புடிச்சுக்கணும். இப்படி பிடிக்கணுமா? பக்கெட்ட புடிக்கிறதுல தான் உங்க திறமையே இருக்கு. என் திறமையா? இளமரன் சார், கவலைப்படாதீங்க. கால் தான் மறுத்து போச்சே. உங்களுக்கு வலிக்காம காலை வெட்டி தனியா எடுத்துறேன். வலிக்காமன்ற மாதிரி ச்சே, உங்களுக்கு எங்க வலிக்க போகுது? ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிடலாம். கவலையே படாதீங்க. டாக்டர், அவர் காலை எடுத்துட்டா எப்படி நடப்பாரு? நான் வரேன். பசு, நீ டோன்ட் வரி, ஓகேவா? ஜெய்ப்பூர்ல 2 கால் ஆர்டர் பண்ணிருக்கேன். 2 காலா? ஃபைபர் கால் வசு, வெயிட்டே இருக்காது. திருடனை வெட்டி பிடிக்கலாம், இது வச்சு நடக்கலாம், ஓடலாம், டான்ஸ் கூட ஆடலாம். என்ன டாக்டர் நான் சொல்றது? நீங்க சொல்றதுக்கு அப்பிலேது தம்பி. அர்ஜுன் டாக்டர், பதட்டத்துல டங்கு ஸ்லிப்பை தம்பிங்கிற மாதிரி கத்தி ஸ்லிப்பை காலுக்கு பதிலா கையை வெட்டிட போறீங்க. மறுத்து போனதுக்கு அப்புறம் கையா இருந்தா என்ன, காலா இருந்தா என்ன, எதா இருந்தாலும் எடுக்க வேண்டியது தானே.